அன்பார்ந்த பெருமக்களே, நாம் ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு சிறந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்பது எம்முடைய பெரிய லட்சியம். அந்த லட்சியத்தை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ இந்த சூளமேட்டிலிருந்து செவ்வாப்பேட்டை வரைக்கும் எங்கேயோ ஒரு மூலையில் என்னால் துவக்கப்பட்டது அல்லது என்னுடைய ஆசிரியர் பெருமக்களால் துவக்கப்பட்ட பள்ளிகள் நடந்து வருகின்றன. சிறந்த பள்ளிதான், அதாவது சிறந்த ஆசிரியர்கள் தான் சிறந்த பள்ளி. நான் மாளிகை கூடகோபுரம் கட்டி வைத்திருந்தால் அது சிறந்த பள்ளியாகாது. சிறந்த ஆசிரியர்கள், சிறந்த பள்ளிகள். எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரும் சிறந்தவர்கள். எங்களுடைய ஒரு குழந்தை ஒரு காலத்தில் சாப்பிடாமல் பள்ளியில் படிக்கக்கூடாது என்று நாங்கள் கட்டளை வைத்திருந்தோம். ஆனால் இப்போது எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை எந்த குழந்தை சாப்பிட்டது, எந்த குழந்தை சாப்பிடவில்லை, எந்த குழந்தை என்று எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏறத்தாழ ஒரு 4000 பிள்ளைகளுக்கு மேலே நம்முடைய படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு பெருமை. இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஐயா அவர்கள் டாக்டர் சிபி செந்தில்குமார் அந்த பெருமகனார் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஏனெனில் இது உதாரண புருஷர்கள். இவர்களைப் போல நாமும் வளர வேண்டும் என்ற எண்ணம் நம்ம ஒரு குழந்தைக்கும் எண்ண வேண்டும் என்பதற்காக சீஃப் கெஸ்ட்களை நம்ம வந்து அழைக்கிறோம். அன்பு சார்ந்த பெருமக்களே, உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள் பெற்ற செல்வங்கள் இப்போது பரிசு வழங்க காத்திருக்கிறார்கள். கொஞ்சம் அமைதியாக இருந்து அவங்க பரிசு வாங்கும்போது கையெழுத்தி உற்சாகப்படுத்த அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு பாடத்திட்டமும் அரசின் பாடத்திட்டம் அல்லாமல் சிலம்பம், ஆங்கிலத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும், அது மட்டுமல்ல கராத்தே, யோகா, என்னென்ன கலைகள் சமூகத்தில் அந்த குழந்தைகளுக்கு தேவையோ அத்தனையும் நாங்கள் சொல்லித் தருகிறோம். அதற்காக தனி கட்டணம் நாங்கள் வசூலிப்பதில்லை. நம்முடைய பிள்ளைகள் ஏழை பிள்ளைகள். நாங்களெல்லாம் படிக்கும் போது 5 மணி தூரம் நடந்து படிக்கணும். ஒரு சட்டை இருந்தால் ஒரு சட்டை இருக்காது. புத்தகத்தில் சட்டை கிழிஞ்சிருச்சுன்னா நாள் முழுக்க இப்படி ஒழிச்சு வச்சு தான் படித்தோம். அப்படி எங்களுடைய காலம். ஆனால் இப்படி அல்ல. இந்த இந்தியா பொற்காலமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசாக, 3வது வல்லரசாக நம்முடைய பாரத தேசம் வளர்ந்து விட்டது. எனவே நம்முடைய பிள்ளைகளை தயார் பண்ணுவது பெற்றோர்கள் மட்டுமல்ல, ஒரு பள்ளியும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தை இல்லை. நாங்கள் எங்கள் ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்துவதே அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, மனமாக பேசக்கூடாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் சிறந்த கல்வியை, சிறந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதில் நாங்கள் முதன்மையானவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதற்கு எங்களுக்கு யாரும் வந்து சான்றிதழ் வழங்க வேண்டிய அவசியமில்லை. எனவே அன்பு சார்ந்த பெருமக்களே, உங்கள் பிள்ளைகளை பராமரிப்பது என்னுடைய எல்லைக்குள்ளே வந்துவிட்டால் அது என்னுடைய பிள்ளை, அதை படிக்க வேண்டும், உயர வேண்டும். அது வீடு போய் சேர்ற வரைக்கும் எங்களுக்கு தூக்கமெல்லாம் வராது. இப்படித்தான் நாங்கள் ஏறத்தாழ 35-40 ஆண்டுகளாக பள்ளி நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்கள் வருகைக்கு அடியனுடைய அன்பு வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். வந்து ஆங்கிலத்தை எப்படி சிறப்பாக சொல்லிக் கொடுக்கணும். எங்கள் ஆசிரியர்கள் MA BEd நிறையா படித்தவங்க இருக்காங்க. இருந்தாலும் குறுக்கு வழியில் ஆங்கிலத்தை எப்படி சொல்வது என்பதை கற்றுக் கொடுத்துக்க வந்திருக்கிறார். அவ்வளோதானே? பாருங்க, சொல்ல போடுங்க. மேத்யூ சார் மேலே வாங்க. எல்லாருக்கும் உதவணும்னு என்ன இருக்க உண்டு. எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைப்பா. இப்போ அத்தனை பேரையும் அறிமுகப்படுத்துறது வில் விஜயனை தவிர பல ஆண்டுகளாக அவர் தான் அறிமுகப்படுத்தினார். அது மட்டும் இல்லை, இந்த ஏரி முழுக்க வந்து பனைமரத்தை நட்டதுக்கு அவர் தான் உதவி செஞ்சார். அந்த பனைமரம் முளைச்சி வரும்போது கூட இந்த பள்ளியில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. திரும்ப சொன்னால் ஒரு 50 வருஷம் கழித்து அது காய்க்கும். இருந்தாலும் எதிர்கால சந்ததிக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய மனிதர். அந்த மனிதரை வரவேற்பதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுகிறோம். நம்ம வில் விஜயனை பற்றி சொல்ல மறந்துட்டீங்க. திடீர்னு மேடை ஏறி உட்கார்ந்தாரு. என்னை விட ரொம்ப கருப்பாத்தான் இருப்பாரு. இருந்தா கூட ஒரு காலத்தில் ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறந்த அரசியல்வாதி,
இந்த திரும்ப சொன்னா இந்த இருக்கிற அரசியல்வாதிகளிலே முதன்மையானவர் அவர். அவரை மேடையில் ஏற்றுவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு அவர் யோகா கற்றுக் கொடுக்கிறார். வேதாத்திரி மகரிஷி என்பவர் நம்முடைய தேசத்தை விட்டு மறந்து போன அந்த யோகா கலையை திரும்ப நமக்கு மீட்டு தந்தார். அந்த வேதாத்திரி மகரிஷியுடைய யோகாவை கற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறார். அந்த பெருமரையாரையும் மேடையில் நாங்கள் பார்ப்பதில் பெருமைப்படுகிறோம். ஏன்னா யாருன்னு கேட்டக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் சொல்றேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் LKG A section B Laya. Now second rank holders E Prainila. E Prainila second rank. LKG B section B Pragadis first rank. BP Pragadis first rank. Big applause. LKG B section second rank B Harsan Siddharth. B Harsan Siddharth second rank. UKG A section first rank B Sashni. B Sashni first rank. UKG A studies la rank holder studies la வாங்குறாங்க. நல்லா அப்ளாஸ் பண்ணலாம். உங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக் அப்ளாஸ். UKG A section Amera second rank. மா வணக்கம். நம்மெல்லாம் இந்த ஏஜில் வாங்கியிருப்போமானா தெரியாது, ஸ்டேஜே ஏறி இருக்க மாட்டோம். கரெக்டா? அப்போது அந்த குழந்தைங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்குதுன்னா அந்த பேரண்ட்டு மட்டும் தட்டினா பத்தாது. நீங்கள் கைத்தட்டலில் தான் அது மீண்டும் மீண்டும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கணும். புரியுதா? அடுத்த சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது இங்கே அதிரணும். அப்படியே பார்க்கலாமான்னு கேட்டேன். பார்க்கலாம். நீங்களா நானான்னு பார்க்குறோம். UKG B section first rank L Dev. நல்லா கட்டலாம். இன்னும் second rank UKG B section R Vishant. second rank. இன்ன சவுண்டா. first standard A section R Samikta first rank. First standard A section second rank SM Deepika second rank. First standard B section B Thirupugal first rank. நல்லா கிளாப் பண்ணுங்க. B Thirupugal first rank. First standard B section J Hemat Prasad second rank. Second standard A section first rank B Yukita first rank. Second rank S Yalini second standard A section second rank S Yalini. Second standard B section first rank M Sai Sanjay. clap பண்ணுங்களா.
Sai Sendai first rank. Second standard B section M. Aslin second rank. M. Aslin second rank. Third standard A section M. Ritika first rank. நல்லா கிளாப் பண்ணுங்க. Ritika first rank. Third standard A section second rank S. Isanika. S. Isanika second rank. Third B R. Somnath first rank. R. Somnath first rank. Second rank third B section Prithvi Kumar second rank Prithvi Kumar. Fourth A section M. Yogasti first rank. M. Yogasti first rank. Fourth A section second rank L. Pragadisti second rank L. Pragadisti. Fourth B section first rank B. Baladeepan first rank. Fourth B section second rank S. Monit. Fifth A section first rank K. Praveena first rank K. Praveena. Fifth A section second rank S. Jayakrishnan second rank S. Jayakrishnan. Fifth B section B. Swixa first rank. நல்லா கிளாப் பண்ணுங்களப்பா. B fifth standard B section first rank B. Swixa. Fifth standard B section second rank Jeffrey Francis. Jeffrey Francis second rank. Sixth A section S. Anis Fatima first rank. Anis Fatima first rank. Sixth A section second standard K. Tarsika Sti second rank. Sixth B section Tarsika Sti second rank. Sixth B section B. Dhanamurigesh first rank. B. Dhanamurigesh first rank. Sixth B section second rank R. Harshit second rank. Seventh A section first rank B. Saindevi. B. Saindevi first rank. Seventh A section second rank R. Niveta. R. Niveta. நல்லா கிளாப் பண்ணுங்களா. 7th standard A B section K. Yugesh first rank. 7th standard B section second rank G. Samita. G. Samita second rank. 8th A section R. Madhumita first rank. 8th A section second rank J. Harini second rank. 8th B section M. Raja Perumal first rank. 8th B section second rank Kirtik Khan second rank. 'Raja Perumal first rank. Kirtik Khan second rank.
Ninth standard A section M Suhasini first rank. M Suhasini first rank. Ninth standard A section second rank or Pritika second rank. Ninth B section S Sam David first rank. Sam David first rank. Ninth B Pradeep second rank. B Pradeep second rank. Tenth standard R Darshini first rank. R Darshini first rank. Tenth standard second rank B Shalini. 11th standard A section R Celine Krishna first rank. R Celine Krishna first rank. 11th standard A section S Nitisha second rank. S Nitisha second rank. 11th C section L Peranjini second rank. Peranjini first rank. Peranjini first rank. 11th C Vispa second rank. 12th standard E Giridharan first rank. E Giridharan first rank. 11th standard A section A Megharaj second rank. 12th standard C section V Praveen first rank. 12th C second rank Likit second rank. Children are getting the award for regular attendance. Regular attendance எப்படி காலைல 9 மணிக்கு வந்துட்டு 3 மணிக்கு போறதா கிடையாது. என்னன்னா அவங்க பஞ்சுவாலிட்டில கரெக்டா இருக்கணும், காலைல பிரேயருக்கு முன்னாடி வரணும், இதெல்லாம் பார்த்து தான் ரெகுலர் அட்டெண்டன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, ஒரு நாள் கூட லீவ் போடாம வர பிள்ளைங்களுக்கு மட்டும் ரெகுலர். UKG B section R Nishan. Third standard N Naveen Venkat. Naveen Venkat. நல்லா கிளாப் பண்ணுங்க. இதுக்கு தான் நல்லா கிளாப் பண்ணணும். ஏன்னா பிள்ளைங்க ஜுரம் வந்தா கூட லீவ் போட மாட்டாங்க. ஏன்னா நான் ரெகுலர்ல வரணும், நான் பிரைஸ் வாங்கணும்னு. நல்லா கிளாப் பண்ணுங்க. 4th standard K Hasini. 5th standard I Annamalai. 5th standard I Annamalai. 6th standard N Menaka T Abhisa Mandare. 7th standard Sujina. 7th standard S Tamilarasan. Tamilarasan. B University. B University.
8th standard I Archana. 8th standard S Udayacharan. Udayacharan. நல்லா கிளாப் பண்ணுங்களா. 9th standard S Abarna. 9th standard V Vedika. 9th standard Sai Kritika. Sai Kritika. Abarna. 9th standard Abarna. V Vedika. M Sai Kritika. Tenth standard B Hemanath. Sai Kritika. Vedika. 10th standard Hemanath. S Magendra. 10th standard S Magendra. 10th standard I Abhina. E Saraniya. 12th standard E Santoswaran. E Santoswaran. K Lalita Kumari. Santoswaran Lalita Kumari. Vice Principal Ma'am, Mrs. S. Bhadatat Mary, MA BS. She has been awarded as a Best Principal Ma'am. So we request our Chief Guest to honor her. எங்களுடைய பிரின்சிபாலுக்கு அவார்டு வந்துகிட்டு இருக்கு. 18 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் இந்த பள்ளியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அது நம்முடைய காவல்துறை ஐயா அம்மா இன்ஸ்பெக்டர் அவர்களுடைய கையினால் அவங்களுக்கு பரிசு கொடுப்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஏனெனில் அதில் ஒரு ரகசியம் என்னவென்றால் இவர்கள் காவல்துறையில் சேர்ந்து வேண்டாம்ட்டு வந்துட்டாங்க ஒரு காலத்தில். ஆனால் மீண்டும் அவர்களுக்கு அந்த அம்மையார் அவர்களால் இந்த பரிசு வழங்கப்படுகிறது. 18 ஆண்டுகளாக ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் வந்ததே கிடையாது. அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நோய் வந்துடும், அதுக்காக ஓடியாந்துருங்க. ஆமாம், அந்த பெருமாட்டியை பார்த்து நாங்கள்லாம் பயந்து, இப்போ எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி 2 மாதம் கூட ஆகலை. நான் பயந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உடையவன் இல்லாவிட்டால் ஒரு முழம் கட்டன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா 7:30 மணிக்கு வர போய்தான் இந்த பள்ளி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கடகோடியில் சாதாரண மக்கள் வாழுகிற இடத்துல, மோஸ்ட்லி கூலிக்காரங்க இருக்கிற இடத்துல ஒரு சிறந்த பள்ளியை உருவாக்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு முழு காரணம் அம்மையார் அவர்களே என்பதில் நம்முடைய காவல்துறை தலைவர் அவர்களுடைய கையினால பரிசு வாங்குவது இன்னும் சிறப்பாக கருதுகிறோம். ஏன் அப்படின்னா பரிசு வாங்குவதற்கும் ஒரு இது வேணும். வெரி குட்மா. அதாவது ஒரு பிரின்சிபலை பொறுத்து தான் அந்த பள்ளி எப்படி இயங்குதுன்றது தெரியும். அதெல்லாம் என்னைய விட உங்களுக்கு நல்லா தெரியும், கரெக்டா? அவங்க ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் வர்றதுங்கிறது பெரிய விஷயம். அதுவும் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் லீவ் சொல்லிக்கலாம், நமக்கு தான் லீவ் இருக்குல்ல, அடுத்தது ஏஹெச்எம் இருப்பாங்க, டீச்சர் இருப்பாங்க, பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட
18 வருஷ உழைப்புக்கு நம்ம வந்து ஒரு எழுந்து நின்று ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாமே எல்லாரும் ப்ளீஸ். எனக்காக உங்கள் குழந்தைங்களை உருவாக்குறாங்க, அவங்களுக்காக ஒரு எழுந்து நின்று நம்மளால் முடிந்தது. பத்தலை. தேங்க்யூ, தேங்க்யூம்மா. காட் பிளஸ் யூ மேடம். நிறையா நீங்கள் அவார்டு வாங்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். காவல்துறையில் இருந்தால் இந்த அளவுக்கு அச்சீவ் ஆவாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து இந்த ஃபீல்டில் அச்சீவ் ஆகியிருக்காங்க. காட் பிளஸ் யூ மேடம். இந்த 18 நாங்கள் வந்து லீவுக்கு சம்பளம் கொடுப்போம், ஆனால் உங்களுக்கு கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்லைல்ல. ஒரு நாள் லீவ் இல்லை, நான் 1 லட்சம் ரூபாய்க்கு அவங்களுக்காக சாங்ஷன் பண்ணி வச்சிருந்தேன், ஆனால் ஒரு தினம் கடன் கொடுக்கல எனக்கு. அதனால ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க என்ன கொடுத்தாலும் நான் தர்மம் பண்ண போறேன். நாங்க அதுக்கே நம்ம 1 லட்சம் ரூபா கொடுக்கணும், 10,000 ரூபா கொடுத்து வைப்பேன் அப்படிங்கிறது கைநாத கொடுங்க. அதான் அந்த அம்மா வந்து 10,000 ரூபாயை வந்து தர்மம் பண்ண போறோம் நாங்க, அதெல்லாம் தர்மம் பண்ணிட்டு போட்டோம். தேங்க்யூ டு ஆல்.